ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கால வேளையிலே உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகப்பட்டது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னார். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால் மனுஷனா இருக்கிற என்னால் ஒன்றும் கூடாதப்பா, உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். அதனால்தான் சொல்லும் போது பலத்தானம் அல்ல, பராக்கிரமத்தானம் அல்ல, ஆவினாலே ஆகும் என்று சொன்னார். நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும், வார்த்தை என்கிற ஆவினாலே ஆகும். அதனால்தான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை இப்படியா சொல்லியிருக்கிறது, என் வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அந்த ஆவியான வார்த்தையாகப்படுறது, ஆவியின் வார்த்தையாகப்படுறது ஜீவனுடையதா இருக்கிறபடியால் அது எல்லாவற்றையும் செய்து முடிக்க காரணமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனுஷனால் எது செய்யக்கூடாத காரியமா இருக்கிறது, மனுஷனாலே எது செய்ய முடியாத காரியமா இருக்கிறது, மனுஷனால் எது செய்யக்கூடாது. எடுத்து வாசிங்கள். ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பாருங்க, இந்த விஷயத்த லோத்துவை பார்த்தும் அவனோட மனைவியை பார்த்தும் அவன் பிள்ளைகளை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா சொன்ன காரியம் என்ன? நீ எங்கே நிற்க கூடாது, இந்த சோதம் குமராவை நான் அழிக்க போகிறேன், ஆகினாலே நீ கடந்து போ, வெளியே ஓடிப்போ, இங்க எங்கேயும் நிக்காத, மலைக்கு அப்புறம் ஓடிப்போ, மலைக்கிட்ட போய் நிக்காத, ஏன்னா மலைக்கு சமபூமி ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ எங்கேயும் சமபூமி எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போன்றார், மலைக்கு ஓடி போன்றார். பாருங்களேன், அதுக்கு அர்த்த வசனம் சொல்றது, அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. எதுக்காக சொல்றான்னு தெரியுமா? உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என்ன அழிக்க தந்தா அங்கேயே அழிச்சிட்டு இருப்பீங்களே, குடும்பத்தை அழிச்சிட்டு இருப்பீங்களே. ஏன்னா அவங்க அந்த ஒரு பொல்லாத காரியங்கள் இருக்கிறதுனால அங்க அழிச்சிருப்பீங்களே. இப்ப நீங்க அழிக்கல, அந்த அழிக்காம என்னையும் என் மனைவி என் பிள்ளைகளை கைகளை பிடித்து கொண்டு வந்து நீங்க விட்டீங்க, வெளியே கொண்டு விடுறீங்களே. அதனால அந்த ஒரு கிருபை தான் எங்களை இவ்வளவு தூரத்து வெளியே கொண்டு வந்து, அதனால நான் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வைக்க சொல்லி அவன் சொல்ற காரியம், என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்ன முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறித்து போவேன் சொல்லிட்டு அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க. ஆமா, அது சின்ன ஊர் தானே என்றது. அதற்காக பாருங்களேன், எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு கிருபையுள்ள தேவன். பாருங்களேன், அங்கேயும் சரி, அந்த ஊர் மேல மட்டும் உனக்கு அந்த அக்கினி பிழம்புகள் வராது, அந்த ஊரை மட்டும் கவிழ்த்து போட மாட்டேன். அந்த சின்ன ஊர் தான் நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அவன் என்ன கேட்டுக்கொண்டோ அது பிரகாரம் அனுகிரகம். இந்த கால வேளையிலே கர்த்தர் அவர் மனுஷனால் கூடாத காரியம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல கர்த்தருடைய அனுகிரகம். நீ ஒன்னும் செய்ய முடியாதான்,
ஆனா கர்த்தர் அது ஒரு அனுகிரகம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை ஒரு அனுகிரகம் வச்சிருக்காரு கர்த்தர். பிரியமானவர்களே, வாசிங்களேன். தீவிரமாய் அங்க ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்க போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. ஒன்றும் செய்யக்கூடாது. இவங்க ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? மனுஷன் தன்னை தானே அக்னி பிழம்புகளிலிருந்து, கல்மழை, அக்னி கல்மழையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. விசேஷமாய் அந்த பாவ சேற்றிலிருந்து அவர்களை தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது. காரணம், அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் மனுஷனால் செய்யக்கூடாத ஒரு காரியம். மனுஷனால் தங்களுடைய பாவத்திலிருந்து, தங்களுடைய சுபாவத்திலிருந்து, தங்களுடைய குணாதிசயத்திலிருந்து, மனுஷனால் தங்களுடைய சிந்தையின், மாம்சத்துக்குரிய சிந்தையிலிருந்து தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆகினாலே ஒருவர் தேவை. அவர் வந்து கைகளை பிடித்துக் கொண்டு, பிள்ளைகளின் கைகளை பிடித்துக் கொண்டு, லோத்தின் கையை பிடித்துக் கொண்டு, மனைவின் கையை பிடித்துக் கொண்டு ஓடி வந்து இந்த தேசத்தை விட்டு வெளியே இந்த தேசத்தை நான் கவிழ்த்து போட போகிறேன்னு சொல்லி அவர்களை ரட்சிக்க ஒரு புருஷர் தேவை. அந்த புருஷர் யாரும் இல்ல, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் கையில் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. லோத்துவாலே தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. லோத்தின் பிள்ளைகளாலே தன் தாய் தகப்பனையும் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. லோத்தை தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. அதனாலே மனுஷனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள கூடாத காரியமாயுது. ஆனாதான் அவர் மறைமுகமா சொல்றாரு, இது மனுஷனால் கூடாதான். தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள, தன் குடும்பத்தை ரட்சிப்புள்ள கொண்டு வர, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள, தன் பாவங்களிலிருந்து ரட்சித்துக் கொள்ள மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் மாத்திரம்தான் ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுக்கணும். அதனாலதான் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னாங்க. பெரியமானவர்கள், அடுத்த ஒரு வாசனத்தை வாசிங்களேன். நான் உங்களுக்கு கற்று தருது. எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாருங்களேன், அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லும் போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேக உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொன்னேன். அநேகர் உட்பிரவேசிக்க உள்ள வர்றதுக்கு வருவாங்க, ஆனா அவங்களால செய்ய முடியாத காரியம். அப்படி என்னதான் பண்ணுவாங்க பிரதர்? அப்படி என்னதான் பண்ணுவாங்க பிரதர்? நீங்க கேட்கலாம். அவங்க தங்களை தாங்களே ரட்சித்து கொண்டு வருவதற்கும் அவங்களால முடியாது. ரெண்டாவது, இடுக்கமான வாசல் வழியா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற இடுக்கமான வாசல் பாடுகள் வழியாய் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தானே சுமந்து கொண்டு போனார். அது யாராலும் செய்ய முடியாது. இன்னைக்கு அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அதான் சொன்னாரு, தன்னை வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமக்கிறவன் எனக்கு பாத்திரனா இருக்கிறான். தன்னைத்தானே வெறுக்காமல் தன் சிலுவை சுமக்காதவன் எனக்கு பாத்திரம் நல்லன்னு சொன்னாரு. பெரியமானவர்களே, அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்து பரலோகத்துக்கு தாங்க வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கட்டையில சிலுவை செஞ்சு தூக்கிட்டு வருமா? அப்படி இல்லை. இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆவிக்குரிய ஜீவித்தை கடந்து செல்ல வேண்டும். ஆவிக்குரிய ஜீவி உங்களுக்குள்ள வர 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 உலகத்தின் காரியங்கள் நெருக்க ஆரம்பிக்கும். உலகத்தினுடைய ஆசை பாசங்கள் நெருக்க ஆரம்பிக்கும். உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் மோகங்கள், உலகத்தின் பணத்தின் தேவைகள், பணத்தின் ஆசைகள், எல்லா காரியங்களும் நெருக்க ஆரம்பிக்கும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவை எல்லாம் நெருக்க ஆரம்பிக்கும் போது அந்த பாடுகள் வழியாய் நீங்கள் கடந்து செல்வதற்காகத்தான் இவ்வளவு இடுக்கமான வாசல் வழியை, கேட்டுக்கு போகிற வாசல், உலகத்தின் வாசல் விசாலமும் வழி தாராளமாகுது. நீங்க ஒன்னே ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு சினிமா பாடல் பாடுங்களேன். ஒரே ஒரு முறை மற்றவங்க கேட்டு நீ நம்ம சினிமாவுக்கு போனா சொல்லுங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். டிக்கெட் முதல் கொண்டு, சாப்பிட்ற ஐட்டம் முதல் கொண்டு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். உங்களை கொண்டு வந்து வீட்டுல சேர்க்கறதுக்கு ஆள்கிட்டே இருப்பாங்க. இதே நான் சபைக்கு போறேன்னு சொல்லுங்களேன்,
ஒருத்தர் வரமாட்டாங்க. நீங்களா நடந்து வரணும், நீங்களா ஆட்டோ பிடிச்சி வரணும், நீங்களா பஸ்ஸை பிடிச்சி வரணும், நீங்களா வந்து உங்க வருமானம் காணிக்க போடணும். ஆனா சினிமாவுக்கு போன சொல்லும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களே ஒரு டிக்கெட் எடுத்து உனக்கு புக் பண்ணி வச்சுட்டு நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னுவாங்க. இதுதான் உலகத்தின் ஆசபாசங்கள். இந்த இடுக்கமான வாசல் வழியாய் ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறி போவதற்கு சிலரால மாத்திரதான் முடியும். அதையே நீங்களா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கர்த்தருக்காக இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முற்படுங்கள். சிலர் அதை முற்பட்டும் என்ன போடுறது, சிலர் அதை முற்பட்டும் சிலர் அதுக்கு இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க போனாலும் அவங்களால கூடாமற் போயிட்டு முடியாது. கர்த்தர் யாரை முன் குறித்திருக்காரோ, கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்காரோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க முடியும். பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுனா ஞானசனத்தான் பேர் எழுதுன்னு இல்லை, அபிஷேகம் பெற்றதான் பேர் எழுதுன்னு இல்லை. ஏற்கனவே ஜீவனின் அதிபதி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுதான். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஒரு பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக, ஒரு சிறிய குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அந்த பிள்ளையின் மரணத்தை நிர்ணயித்து விட்டுதான் பிறப்பை எழுதுகிற தேவன். பிள்ளையின் மரணத்தை நிர்ணயித்து வைத்து விடுவார். இந்த பிள்ளை 70 வயசுக்கு வாழணும், இந்த பிள்ளை 80 வயசுக்கு வாழணும், இந்த பிள்ளை 90 வயசு வரைக்கும் வாழணும். நீங்க 90 வயசுக்கு அந்த வயசுல கணக்கு போட்டே வந்து பிறப்புல வரும்போது 0 நினைப்பாரு. அதை நின்றுட்டு அங்கிருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வாலிப வயசு வரும்போது 2 வழியா வைப்பாரு. இந்த பிள்ளை எந்த வழியை செலக்ஷன் பண்ணது, அந்த வழியில அந்த பிள்ளை போகும்போது அந்த பிள்ளைக்கு அழகாய் அற்புதமான ஒரு ஜீவித்து வைத்திருப்பார். கேட்டுக்கு போகிற வாசல் வழியை பிள்ளை போச்சுன்னா அதுக்கும் ஒரு ஜீவித்து வைத்திருப்பார். எல்லாம் பிள்ளையின் கையின் அதிகாரத்துல இருக்கிறது. பிரியமானவர், ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இடுக்கமான வாசல் வழியை வைத்தாலும் அங்க போகிற வாசல் விசாலமும் தாராளமா இருக்கும். ஆனா உலகத்தின் வாசல் விசாலமும் தாராளமா இருக்கும்போது கேட்டுக்கு போகிற வழி நெருக்கமும் வழி இடுக்கமுமான காணப்படுகிறது. அதான் சொல்லுவாரு, இடுக்கமான வாசல் வழியா. இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல வாழ்றது கஷ்டம் தான். உலகத்துல ஆவிக்குரிய ஜீவித்துல வாழ்றது கஷ்டம் பிரதர். ஆவிக்குரிய உலகத்தின் வாழ்க்கையில வாழ்ந்தலாம், ஆனா ஆவிக்குரிய ஜீவித்துல வாழ்றது வாழ்க்கை மிகவும் கடினம் சிஸ்டர். இந்த வாழ்க்கையில வாழ்கிறவன் தான் பாக்கியவான். இந்த இடுக்கமான வாசல் வழியை தான் உலகத்திலே ஆவிக்குரிய ஜீவித்துல வாழ்கிறவன் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதையை காணப்படுவான். அப்படி வாழ்ந்து காட்டும் போது கர்த்தர் அவர்களை விசேஷமாய் அவர்களை தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ள ஆயத்தமாய் காணப்படுவான். இடுக்கமான வாசல் வழி. என் கூட பிறந்தவங்கெல்லாம் உலக பிரகாரம் பார்த்தா அப்படி இருக்கிறாங்க. அவங்களை அர்ச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நாங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து எங்களால எதுவும் பண்ண முடியல. நாங்க வேத வாசிப்பு, பைபிள், சபை இருக்கிறோம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பழகிட்டாங்க, பெருகிட்டாங்க. அவங்க கையில பணம் அதிகம் புரளுது. அவங்க பேசாம அவங்க 2 வீடு வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க. எல்லாம் இந்த உலகத்துடைய காரியங்கள், அழிந்து போகிற காரியங்களுக்காக எல்லாம் பிரயாசப்பட்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுகிற லாபம் என்ன? உலகம் முழுவதும் அவர்களை ஆதாயப்படுத்தி கொண்டார். தன் ஆத்துமாவை நஷ்டப்படுகிறார், லாபம் என்ன? பெரியமானவர்களே, அந்த லாபம் இல்லாத காரியங்களுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ஆத்மாவுக்காக அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றினாரே, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க போக வேண்டிய இடுக்கமான வாசல் வழியா அவர் போனாரே, அவர் போனதுனால சந்தோஷப்படுங்க. அவர் உங்களுக்காக இடுக்கமான வாசல் வழியை கடந்து சென்று உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவித்தை விசாலமாய் ஆக்கி வச்சிருக்கிறார். நீங்க கேட்ட கிருபை வந்துடும், நீங்க கேட்ட தயவு வந்துடும், நீங்க கேட்ட இறக்கம் வந்துடும். நீங்க கேட்ட தலைமுறைக்கு இறக்கங்களை பாராட்டுகிற தேவன் உங்கள் நடுவில் வந்து ஆளுகை செய்து கொண்டிருப்பாரு. பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறத காணப்படுவாரு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க இப்படி யார் இப்படி இருக்கட்டும், அவங்க உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறான்னு அவங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார் மட்டும் சிந்தனையில வைத்துக் கொள்ளுங்க. அதை மட்டும் சிந்தனையில வைங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க யார பாக்குறீங்க? மனுஷரை பாக்குறீங்களா, இல்ல பிதாவாகிய தேவனை, குமாரனை இயேசு கிறிஸ்துவை பாக்குறீங்களா? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறேன். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம் என்று சொல்லி வேதத்தின் வார்த்தை இல்லையா, வசனம் இல்லையா? அந்த வசனத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நான் அவர் பேரில் பற்றுதலா இருப்பேன், அவர் நாமத்துல பற்றுதலா இருப்பேன். அவர் எனக்காக இடுக்கமான வாசல் வழியை கடந்து சென்றார். என்ன முடியாதா? இது மனுஷனுக்கு கூடாதான்.
தேவனால் எல்லாம் கூடும். எனக்காக அவர் செய்து முடித்தார். என்னால முடியாது. இடுக்கமான வாசல் வழியாய் சிலுவை தூக்கிக்கொண்டு இந்த உலகத்தின் பாவத்தை என்னால சுமந்து தீர்க்க முடியாது. எனக்காக என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தபடியால் அவரால் கூடும். என்னால முடியாது. காரணம், என்னை அவர் மண் என்று நினைவு கொண்டிருக்காரு. மண்ணால ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக அவர் செய்து முடித்தார். அதனால சங்கீதக்காரர் சொல்லும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் எனக்காக எதையும் செய்து முடிச்சாருங்க. நான் செஞ்சு முடிக்கணும் அவசியம் இல்லை. எனக்காக அவர் சிலுவையை தொங்கினார். என் ஸ்தானத்திலே அவர் சிலுவை தொங்கினார். அவர் ஸ்தானத்திலே நான் இங்கே இருக்கிறேன். காரணம், அவருடைய அதிகாரங்களும் அவருடைய கிருபையும் என் கையில கொடுத்து நீ ஆண்டு கொள் என்று சொன்னார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஆண்டு கொள்ளவில்லை. இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், என் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தையும், என் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் நான் ஆண்டு கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோட கடந்து வாங்கல. கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு வார்த்தைகளை கடந்து செல்லலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 44 வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களை ஒருவனும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க. பாருங்களேன், யோசேப்புக்கு பார்வோன் என்ன ஒரு கட்டளை போட்டுக்கிறார் பாருங்களேன். தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ரோபம் நிக்கணும். யோசேப்பு ஒரே ஒரு வார்த்தை, கைகளை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லும் போதும் உயர்த்தணும். கைகளை அசைக்கலாம் சொல்லும் போது அசைக்கணும். காலை அசைக்கலாம் சொல்லும் போது அசைக்கணும். அது வரைக்கும் அவங்கெல்லாம் அப்படியே போர் சேவகர் மாதிரி அப்படியே ஸ்டபனா ஒரு இரும்பு கம்பியை போல நின்றுகிட்டே இருக்கணும், இல்ல முனிஞ்சிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை யோசிப்பு கொடுத்தார். யோசிப்பின் வாழ்க்கையும் கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஒன்றா வைத்து பார்க்கும்போது விசேஷமான ரகசியம் வெளிப்படும். பிரியமானவர்களே, குமாரன் அல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவரை ஆராதிக்க நம் கைகளை விசாலமாய் ஆராதித்து உயர்த்தணும். அவர் ஒருவர் தான் நமக்கு ஆராதனைக்குரியவர். யோசேப்பை அறியாத பார்வோனை எழுந்து யோசேப்புக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாய் கொடிய உபத்திரவம் செய்தனால்தான் கர்த்தர் மோசே என்ற ஒரு தாசனை அனுப்பினார். யோசேப்பை அறிந்த பார்வோன் அப்படி செய்யல. யோசேப்புக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், முத்திர மோதிரத்தை கொடுத்தார், மெல்லிய வஸ்திரத்தை தரப்பித்தார், சரபணி என்ற செயினை போட்டார், எல்லாத்தையும் போட்டார். அது இல்லாம 2ஆம் ரதம் ஆகிய பார்வோனுக்கு முதல் ரதம், யோசேப்புக்கு 2ஆம் ரதம். அந்த ரதத்துல ஏறி உட்கார்ந்த பிறகு இனி யோசிப்பு சொல்ற வார்த்தையின் பிரகாரம் தான் நீங்கள் கேட்க வேண்டும் சொல்லி எகிப்து தேசத்தில் எகிப்தியர்கள் அனைவருக்கும் இன்க்ளூடிங் இஸ்ரவேலர் சேர்த்துதான் அந்த வார்த்தையை சொன்னார். பிரியமானவர்களே, உன்னுடைய அனுமதி இல்லாமல், உன்னுடைய உத்தரவு இல்லாமல் கை கால் அசைக்க கூடாது. இது மனுஷன கூடாது. காரணம் என்ன? பிசாசானவன், எகிப்து என்றால் பாவத்தையும் உலகத்தையும் குறிக்கிறது. அதிலே பிசாசானவன் கட்டி போட்டு வைத்திருந்த பாவ சிற்றமில்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு வைத்திருந்தான். ஆனால் யோசிப்பு என்ற ஒருவர் வந்தார், கை கால்களை அசைக்க கிருபை செய்தார், இறங்கினான். வாருங்கள், தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, நாம் நம்முடைய பஞ்சத்துக்காக ஆலைகளை கட்டி தானியங்களை சேர்ப்போம் என்று சொன்னான். கை கால்களை அசைக்கும்படிக்காக அவன் கட்டவிழ்த்து விட்டான். அநேகர் போய் பஞ்சத்துக்காக எல்லா காரியங்களும் சேர்த்து வைத்த தானியங்களை பஞ்சகாலம் வந்தது, எகிப்து மட்டும் செழிப்பாய் காணப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரதர், இப்போதான் நீங்க எகிப்து உலகம் நீங்க பாவம் நீங்க செழிப்பாக நீங்க. ஆமா, இப்போட பாருங்களேன், உலகத்துல செழிப்பு தான் இருக்குது. உலகத்துல பாவம் செழிப்பாய் காணப்படுகிறது, இச்சை செழிப்பா இருக்கிறது. பாருங்களேன், இன்னொரு முக்கியமா சொன்ன அநேக ஜாதியார் செழிப்பா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்படி பாடுகள் இல்லை. பாடுகள் வழியாய் போகும்போது பரலோகத்தை சென்று அடைவதற்கான கர்த்தர் நமக்கு நியமித்திருந்தார். கட்டாயம் நடக்காது. கிறிஸ்தவங்களும் பாடதான் பட்டோம். ஆமா, செங்கடல் இல்லாமல் காணான் இல்லை, சிலுவை இல்லாமல்
மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை கட்டாயம் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வயசிருந்தாருன்னா அதை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. இன்க்ளூடிங் எந்த பாஸ்டாலையும் தடை செய்ய முடியாது, எந்த ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் நினைவை மாற்றுகிறவன் யார்? உங்க குடும்பத்துல ஒரு பிசாசின் கிரிகளை எடுத்து போன அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த கிரிகளை எடுத்து போறதுக்கு அதை மாற்றத்தக்கவன் யார்? உங்க குடும்பத்துல வியாதி உள்ள காரியங்களை மாற்றி சௌக்கியமையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார்னு சொன்னால் அதை மாற்றத்தக்கவன் யார்? கட்டாயம் உங்க குடும்பத்துல சௌக்கியம் ஆரோக்கியம் இறங்கி ஆளுகை செய்யும். சரீரங்களை எந்தெந்த ஒரு வியாதி பிடித்து ஆளுகை செய்கிறதோ அதே போல சௌக்கியம் சரீரத்தை பிடித்து ஆளுகை செய்யும், ஆரோக்கியம் சரீரத்தை பிடித்து ஆளுகை செய்யும். அந்த ஆளுகை செய்யும் போதுதான் கை கால்கள் அசைக்கப்படும். அதனாலதான் சொல்றாரு, உன்னுடைய அனுமதி இல்லாமல், வார்த்தையின் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு கை கால் கூட அசையாது. தினமும் காலையில் எழுந்து பிதாவை இதை ஸ்தோத்திரிங்க, குமாரனாக இயேசுக்கு ஸ்தோத்திரிங்க. ஏன் தெரியுமா? அநேகர் இன்னைக்கு கை கால் விழுந்துட்டு அசைக்க முடியாம கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமை இருக்கும். அப்படியெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க, கை கால் விரல் அசைக்க முடியாது. நீங்க காலையில் எழுந்து உட்காருங்க, அவர் சமூகத்தை உட்காந்து, ஆண்டவரே இந்த 10 விரல்களை எனக்கு அசைக்கும்படிக்கு கிருபை செய்கிறேன், அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என் தலைகளை அசைக்கும்படிக்கு கிருபை செய்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய கண்களை சிமிட்டும்படிக்கு அசைக்க செய்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்துவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பேசும்படிக்கு என் வாய்களையும் நாவுகளையும் பசுத்தப்படுத்தினேன், நன்றி ஆண்டவரே. என் கால்களின் விரல்களை அசைக்கும்படிக்கு உதவி செய்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு ஜீவனை கொடுத்த வாழ வைத்தது இல்லாமல் உங்களுடைய கிருபையும் கொடுத்தரே, அதற்கு உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி அவர்கிட்ட சமூகத்துல நீங்கள் அவரை ஸ்தோத்திரத்தோடு துதியோடு அவர் சமூகத்திலே நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசிர்வதிக்க இறங்கி ஆளுகை செய்வார். உங்கள் கை கால்கள் அசைக்கப்பட மட்டுமல்லாமல் தானியத்தினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராக காணப்படுவார். அது உச்சிதமான ஆசீர்வாதம். அதெல்லாம் இந்த உச்சிதமான ஆசீர்வாதம் அடையணும்னா விசுவாசம் முக்கியமா தேவை. ஆபிரகாம் அப்படிப்பட்ட உச்சிதமான ஆசீர்வாதத்தை அடைமடிக்காக அவன் விசுவாசம் சோதிக்கப்படணும் காணப்பட்டான். நீங்களும் விசுவாசத்தில் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 8வது புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. என்னாகும்? 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், திருப்பக்கூடாது. ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன். பிழையாம் ஆசீர்வதிக்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க பிதாவாகிய தேவனிடத்தில் கட்டளை பெற்றான். அதை திருப்பக்கூடாது, அதை நான் திருப்பக்கூடாது, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னாரு. அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க போகும்போது பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து கூடன்னு சொன்னான். ஆனால் பிழையாமன் வாயிலே தன்னையும் அறியாமல் ஆசீர்வாதத்தின் வார்த்தை வந்தபடியால் தான் இந்த வார்த்தை வந்தது. அவர் ஆசீர்வதிக்க அவர்கிட்ட கட்டளை பெற்றேன், அதை என்னால் திருப்ப முடியாது. இது மனுஷனா கூடாது காரியங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா நான் கட்டளை பெற்று உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களை ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். ஆனா ஐயோ, அந்த பிரதர் ஆசீர்வாதமா இருந்தாருன்னா எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, இந்த பிரதர் ஆசீர்வாதமா இருந்தானா எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, அதனால அந்த ஆசீர்வாதம் பெறக்கூடாது, அவர் அப்படியே ஏழையாவே இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது பொல்லாத சிந்தனையா காணப்படும். ஆசீர்வதிக்கிறவர் அவரு, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க நீங்க. இதை கட்டளை கொடுத்தவர் அவரு. அந்த கட்டளையை உங்கள் மேல் பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலன் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது எந்த இடத்துல இருந்து கட்டளையும் ஆசீர்வாதம் வருகிறதோ அந்த இடத்துக்கு நீங்க திரும்ப கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தான் அவர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வைத்துகிற கட்டளை பெரியது. கவலைப்படாதீங்க. இந்த மாசத்துல உங்களால் முடியலையா,
உங்களால செய்ய முடியலையா? உங்களால முடியாத காரியத்தை அவர் கையில போடுங்க. ஒரே ஒரு சொல்லுங்க, அப்பா நான் மண்ணுப்பா, மனுஷனால் கூடாத காரியம் தெய்வனால் எல்லாம் கூடும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். தெரியுமா? முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சரீரத்தோடு ஒப்பு கொடுத்து பாருங்க. இது எங்களால முடியாதுப்பா, உம்முடைய கரத்தினால எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்களேன். அவர் செய்யற அற்புதம் விசேஷமா இருக்கும். அதனால சொல்றாரு அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நடுகிறான ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சிறான ஒன்றுமல்ல, விலையை செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். உங்களால முடியாதுங்க, அவரால் முடியும். உங்களால எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அவரால் முடியும். உங்களுக்கு இந்த வழியை வந்த இது லாஸ்ட் எண்டுங்க. அவளோட முட்டு சந்துங்க, அது எண்டு. அந்த சந்துல போனா அதோட அவள டெட் எண்டு. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பொறுத்த வரைக்கும் அது டெட் எண்டுமா. உன்னை பொறுத்த வரைக்கும் அது டெட் எண்டு, அவ்வளவுதான். ஆனா அந்த எண்டுக்கு முன்னாடி நான் ஒரு பீன் போட்டுன்னு வச்சுக்கேன், அங்கேயே பெண்ட் ஆயிடும், அந்த வழி பெண்ட் ஆயிடும். அப்போ எண்டுக்கு முன்னாடி ஒரு பீன் போட்டா பெண்டு, உன்னை பொறுத்த வரைக்கும் எண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கதான் டேர்னிங் பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. பெண்டு போட்டு நான் தூக்கி கொண்டு வந்து உன்னை ஆசீர்வாதத்தில் நிலையத்துவேன். விசுவாசிக்கிறியா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கவலைப்படாதீங்க. உங்களால முடியாத காரியத்தை இது மனுஷா கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும். உங்களுக்கு வராத ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வர வேண்டிய பண தேவைகள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய யாருன்னா ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்களா, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்களா, அது கட்டாயம் உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களுக்கு வேண்டிய உங்க வீட்டை ஏமாத்திருக்காங்களா, ஒருவேளை உங்களுடைய நகையோ பணத்தையோ உங்களோட பொருளையோ எதை ஏமாத்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. அவரால் செய்யக்கூடாத காரியம் நீங்க போராடி பார்த்துட்டு போன்னு விட்டுடுவீங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று, மனுஷனால செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அதனால்தான் இது மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ரட்சிப்பை கொண்டு வர தேவனால கூடும். கை கால் அசைய வைக்க தேவனால கூடும். ஆசீர்வாதத்தை உங்களிடத்தில் திரும்ப கொடுக்க அவரால் கூடும். உங்களால் கூடாது, அவரால் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாசத்திலே உங்களால் கூடாத காரியத்தை தேவன் அவர் ஒருவரை செய்து முடித்து என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே உங்க வாழ்க்கையிலே அவரால் செய்ய முடியாத காரியத்தை அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் மாத்திரம் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கண்களை மூடுவோமா, ஜெபிப்போமா? கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே, நேற்று மீண்டும் வாக்கு மாறாதவரை துதிக்கிறோம். நித்திய பிதாவே, அருமையான நாளில் தகப்பனே, பிள்ளைகள் வார்த்தை கேட்டிருக்கிற வார்த்தைகளை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் காணப்பட்டாலும், அவர்களால் எழுந்து நடக்க முடியவில்லை சொல்லி காணப்பட்டாலும், என் தேவனாய் கர்த்ததாமே இது மனுஷனால் கூடாதுதான் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இப்போதே ஆரோக்கியத்தின் சௌக்கியத்தை அனுப்பி உங்களை சொஸ்தமாக சொன்ன வார்த்தை அவர்களை இறங்கி ஆரோக்கியமாக குடும்பத்தை ஆண்டு கொள்ளட்டும், சௌக்கியமாக குடும்பத்தை ஆண்டு கொள்ளட்டும், பலன் அவர்கள் குடும்பத்தை ஆண்டு கொள்ளட்டும். அப்பா, அவர் வசனத்தை அனுப்பி குணமாக சொன்னேன், அந்த குணமாக்குற வல்லம் இறங்கி அவர்களுக்கு குடும்பத்தை ஆண்டு கொள்ளட்டும். அவர்களுக்கு தடையா இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தாலே இப்போது நான் கட்டளையோட ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதங்கள் அவர்கள் குடும்பத்தை இறங்கட்டும், திரும்ப வரக்கழுதை கட்டளைகள் தகப்பனே. ரட்சிப்பு குடும்பத்தை யாராலும் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் இந்த மாசத்திலே ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ரட்சிப்பின் சுவிசேஷம் கடந்து இறங்கி ஆளுகை செய்து அவர்கள் குடும்பத்தை முழுவதும் ரட்சிப்புல கொண்டு வருகிறாங்க. இவர் ஒருத்தர் தான் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ற அந்த குடும்பத்தை நீ ரட்சிப்புல கொண்டு வருகிறாங்க. அவர் ஒருத்தரை ரட்சிப்புல கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன். இது மனுஷனால் கூடாதான், தெய்வனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிறோம். நீதாமே குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பையும் சேஷமாய் கை கால்களில் அசைவாயிருக்கிற ஆண்டவரே அவர்கள் படுத்து படிக்காதாலும் அவர்களை பலத்தோடு சுகத்தோடு எழுப்பி நிற்க வைத்து அவர்கள் கடந்து வந்து தேவனுடைய ஆலயத்தை நாம துதிக்க தயவு செய்கிறார்கள்.
ரசத்தின் கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. எல்லா வித காரியங்களும் உடைய கருத்தை ஒப்புடுறோம். சகல துதிகன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துவேன். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.